ஹாய் சோல்ஸ். விஷுவதி ப்ரோக்ராம்ல டே 2 இந்த கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஆகார நியமனம். நம்மளோட ஆகாரம் வந்து எவ்வளோ சுத்தியா இருக்கணும் அப்படின்னு இந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம சத்துவ குணம் இருக்கிற ஆகாரமா எடுத்துக்கிட்டா, நம்மளோட உடம்பும் லைட்டா இருக்கும். அதே நேரத்தில நம்மளுடைய அறிவும் வந்து ரொம்ப தெளிவானதா இருக்கும் அப்படின்னு இந்த கிளாஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன். சத்துவ குணகமான ஆகாரங்கள் வந்து காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரை வகைகள், அ இன்னும் சிறுதானியங்கள் அதெல்லாம். இதுல வந்து தமோ குணமுடைய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, பழைய உணவுகள், அதுக்கப்புறம் ரொம்ப அ ஊசி போனது அந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேத்து சமைச்சது, அந்த மாதிரி உணவுகள நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமும், தூக்கமும் வருது. ரஜோ குணமுள்ள ஆகாரங்கள், ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, ஃப்ரை பண்ணது, அதிகமான காரம் இத வந்து எடுத்துக்கும்போது என்னன்னா, அ நம்மளுடைய மனசு வந்து சிற்றின்பத்த நோக்கி போது. அதே நேரம் வந்து நம்மளுக்கு கோவம், காமம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சத்துவ குணம், சாத்வீகமான உணவுக்கு மாறும்போது, நம்மளுடைய கர்மாவும் குறைக்கப்படுது. அதே நேரத்தில நம்ம உடம்பும், மனதும் வந்து எப்பொழுதும் ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கப்படுது. விஷுவதி ப்ரோகிராம்ல 2வது நாளே இந்த ஆகார நியமனம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தேங்க் யூ.